கர்த்தரை நான் தாவீது ராஜா சொல்றாரு எக்காலத்துல என்ன பண்ணுவாரா? ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இங்க ரெண்டு வகையான காரியத்தை துதியை பத்தி கர்த்தர் தாவீது ராஜா நமக்கு சொல்லுகிறார். ஒன்று கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அடுத்தது என் துதி எப்போது அவருடைய துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். துதிக்கும் ஸ்தோத்திரக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. துதி அப்படிங்கிறது கர்த்தர் செய்த சகல கர்த்தர் படைத்த எல்லாத்துக்காசும் நான் துதி செலுத்துறது. அது கர்த்தர் நல்லா பூமி படைத்து நமக்கு துதிக்கிறேன் ஆண்டவரே, கர்த்தர் மண்ணில் உருவாக்கி துதிக்கிறேன் ஆண்டவரே, இந்த பூமி அந்தரத்தில் தொங்க விட்டு அவர் செய்த சகல கிரியைகளுக்காக துதிக்கிறது துதி. ஸ்தோத்திரங்கிறது கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக. அப்போ தாவீது ராஜா சொல்றாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்ன பண்ணுவானா? ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தர் எப்பவுமே ஸ்தோத்திரம் நன்றி எப்ப எதிர்பார்ப்பார்னா ஆண்டவர் நம்ம ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து விட்டு தான் நன்றி எதிர்பார்ப்பார். கொடுத்துட்டு தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நன்றி எதிர்பார்க்கிற தேவன் ஆண்டவர். கொடுக்காத ஒரு காரியத்தை செய்யாத நன்றி எதிர்பார்க்கிற தேவன் நம்ம ஆண்டவர் அல்ல. ஆகினால சொல்றாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்று சொன்ன அர்த்தம் என்ன? முக்காலத்திலும் துதித்தேன், துதித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் என்ன பண்ண போறேன்? துதிப்பேன். யாரை துதிப்பாரா? ஆண்டவரை மாத்திரம் புகழுவேன். அந்த தேவ ரகசியம் என்னன்னு கேட்டா கர்த்தரை மாத்திரம் தான் நம்ம புகழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் தாவீது ராஜா நம்மளோட வசனத்தோட பேசுகிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் முக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நம்ம வாயில் எப்பவுமே ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டா துதி தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. துதி ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் எப்பவும் நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆகையினால்தான் சொல்றாரு நான் முக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். இரண்டாவது வசனம் படிக்கிறேன். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை என்ன பண்ணுவோமா? உயர்த்துமாக. முதவே சொன்ன ஒருவன் 1000 பேர்த்தை துரத்த முடியும், 2 பேர் சேர்ந்தா 16000 பேர்த்தை துரத்த முடியும். இந்த உபாசனால நம்ம உடலை வருத்தி ஆண்டோடு நம்ம ஒரே மனதோடு நம்ம கேட்கும் போது கர்த்தர் கட்டாயம் நமக்கு மனதிருக்குவார். அப்போ அது எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தரை நாம் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி துதிக்க கற்று வேண்டும் என்றால் துதிக்கிறது ஒரு பெரிய காரியமே இல்லை. அது லேசான காரியமா இருந்தால் கொஞ்சம் கடினமான காரியம் இருந்தாலும் எந்த காலத்திலும் தாவீது அவர் ஒரு பெரிய ராஜா. ஒரு சாதாரண நம்மளுக்கே ஒரு கலெக்டர்னாவே நிக்கவே என்ன நேரம் இல்லாம இருக்கும். ஆனா இவர் பெரிய ராஜாவா இருந்து கூட கர்த்தர் அவர் சொல்றாரு எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அப்ப எப்பொழுதும் அவருடைய நினைவா இருந்தா மட்டும்தான் அவரை துதிக்க முடியும். எப்பொழுதும் நம்ம என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் மேல அவருடைய நினைவா இருந்திருக்கிறார் தாவீது ராஜா. அப்போ எந்த சூழ்நிலையும் துதிக்க முடியுமா? கட்டாயம் துதிக்க முடியுங்கிறார். கட்டாயம் அவர் என்ன பண்ண ஸ்தோத்திரிக்க முடியும். அதான் சொல்றாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்குன்னு சொல்லி தாவீது ராஜாவா இந்த ராஜாவா இருந்தவருக்கு துதிக்க டைம் இருந்ததுன்னா நமக்கு துதிக்க டைம் இருக்குமா? இருக்காதா? இருக்குங்கிறார் ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியான விரும்புகிற காரியம் நீ ஜெபித்து நீ போராடி ஜெயிக்கிறதை விட துதித்து ஈஸியாய் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம் என்று நமக்கு அத்தனை ஆவியான நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். துதிகளின் மத்தியிலே யார் வாசம் செய்வாரா? ஆண்டவர் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபித்து போராடி ஜெபிக்கிறதை விட துதிகளின் மத்தியிலே கர்த்தர் வாசம் செய்கிறார். அதுக்குதான் துதிக்கணுங்கிறார் தாவீது ராஜா. நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவரை துதிக்கிறோமோ அவ்வளவு நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஏன் துதிக்க சொல்றாருன்னா கர்த்தர் நம்மளோடு இருப்பதுக்காக. அல்லேலூயா. அவரு கர்த்தர் ஏசாயா 58:11 சொல்லுகிறாரு கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் ஏழுங்களை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போலயும் இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க அப்படிதான் நம்மளை விரும்புறாரு. நாம கஷ்டப்பட்டு பொழுதுக்கு சோதனை கொடுத்துட்டே இருப்பேன், பொழுது நீ பிசாசுல போய் போராடிட்டாரு அப்படின்னு சொல்லி எதிர் கொடுக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் நம்மளை பத்தி எப்படி நினைக்கிறாரா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதை எனக்கு பிரியம் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மளை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அநேக வேளையில நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் ஆசீர்வாதத்தை சாத்தானும் தந்திரமாய் கொண்டு போய் விடுகிறார். ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நினைவு என்னன்னா கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க பழகி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் துதிக்க பழகி கொள்ள வேண்டும். ஒரு சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இல்லாமல் நாம் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம மாம்சத்திலே செய்யறது பெரிய காரியம் இல்ல, கர்த்தரோடு இணைந்து செயல்பட வேண்டும். கர்த்தர் நினைக்கிறார் கர்த்தரின் பிள்ளைகளோடு நான் தினமும் என்ன பண்ண நடக்கணும்னு விரும்புகிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை
பார்த்து பயப்பட தேவையில்லை. நான் உன்னை மகா வறட்சியான காலம் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதாவது கர்த்தர் வந்து என்ன நினைக்கிறார் கேட்டீங்கன்னா, அவர் விருப்பம் என்னன்னா, நம்ம துதிக்கும் போது கர்த்தர் நம்ம மத்தியில உலாவுவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நித்தமும் நடத்த விரும்புகிறார். நடத்துகிற ஆவியான நம்ம ஆண்டவர். அப்போ கர்த்தர் நம்ம எதை எடுத்தாலும் காலையில் எழுந்தோன்னு சங்கீதம் 32:8 சொன்னது போல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன்னு சொல்லுகிற ஆண்டவர் காட்டுவாரா காட்ட மாட்டாரா? கட்டாயம் காட்டுவார். அதனால காட்டுறது மட்டும் சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த புதிய ஆண்டில கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன கேட்கிறீங்க? முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தரை மாத்திரம் இறுகி பற்றிக்கொள், என்னை மாத்திரம் நம்பு, உன்னை நீயே என்ன பண்ணாத நம்பாதே. அல்லேலூயா. மனுஷரை சுவாசம் பண்ண மனுஷரை நம்பதை பார்க்கலாம், தேவன் மேல் பற்றுதா இருப்பதே நலம். உனக்கு நலமானதை நான் சொல்லுகிறேன், உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், நான் சொல்லுகிற ஆலோசனை கேள்வி நடந்தால் கர்த்தர் இந்த நாளில் இந்த வருடம் முழுதும் உன்னை கர்த்தர் பாழாக்காமல் தலையாக்கி விடுவார். நீ கீழ் என்பதே ஆக மாட்டாய். அல்லேலூயா. நீ கீழாக நான் என்ன பண்ண போறேன்? மேலாக்குவேன். ஆகினால கர்த்தர் சொல்லுகிற நிபந்தனைக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். அந்த உபாகம் 28 பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஃபர்ஸ்ட் வசனத்துல என்ன சொல்றாரு? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, நான் சொல்லுகிற ஆலோசனை கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லுவார். ஆகையினால கர்த்தர் இந்த ஆண்டுல நம்ம இதுவரைக்கும் தலையா இருக்கலாம், இதா இருக்கலாம், ஆனா வாழா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உங்களை இந்த வருடத்துல நான் தலையாக மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. தலை என்றால் ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். நீ ஆசீர்வாதமா எத்தனையோ வருடம் இல்லாம வந்திருக்கலாம், எவ்வளவோ போராட்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கிருபையின் ஆண்டாக நான் மாற்றி தருகிறேன். எப்பொழுது கிருபை, ஆண்டோட கிருபை நமக்கு கிடைக்கும்னா, துதிகளின் மத்தியில வாசிக்கும் கர்த்தரை நாம் எக்காலத்திலும் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எப்பவுமே நம்ம மனசுல நம்ம ஆண்டவரை துதிக்க முடியும். பஸ்ல போனாலும் சரி, வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரை துதிக்க முடியும். அல்லேலூயா. தாவீது ராஜா பாருங்க, அவ்வளவு பெரிய ராஜாவே இருந்தாலும் அவர் நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். நம்ம வாயில இந்த வருஷத்துல நம்ம துதியை பெற்றுக்கொண்டோம்னா, தாவீது துதித்த போல நாம் எப்பொழுதும் ஆண்டவரை இந்த வருஷம் துதிக்க கற்றுக்கொண்டால், இதுவரைக்கும் மாற்றப்படாத கிரிகளில் கர்த்தர் மாற்றி விடுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நம்ம விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். நம்ம விசுவாசித்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நம்ம யோசுவா 1:5 நமக்கு ஆண்டவர் இவருக்கு ஒரு யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுக்கிறாரு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்குத்தத்த வசனம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. யோசுவாவை நடத்தின அதே ஆவியானவர் உங்களையும் என்னையும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். கர்த்தரை நடத்துவானா கட்டாயம் நடத்துவார். அதுல எந்தவித சந்தேகமும் வரக்கூடாது. அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்க கூடாது. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. சூழ்நிலை என்னைக்கு நீ பார்க்காத. சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. சூழ்நிலைக்கு மேல இருக்கிற எண்ணெய் பார். சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க, டாக்டர் எல்லாமே டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க, திங்கட்கிழமை உங்களுக்கு ஆபரேஷன். இதுல ஒரு டாக்டர்ல 2 டாக்டர்ல கிட்டத்தட்ட 5 டாக்டர்கள், பெரிய டாக்டர்களை சகோதரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதாங்க சிஸ்டர்? 5 டாக்டர் சொல்றாங்க மருத்துவ ரீதியாக இதை ஒன்றும் செய்ய முடியாது, காலை பெருவலை வெட்டி ஆக வேண்டும். அல்லேலூயா. சகோதரி துக்கத்தோட நேரத்துல போன் பண்ணாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுனார். அல்லேலூயா. எனக்கு சித்தம் என்ன? சித்தத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க மகளே. உனக்கு காலை வெட்டுவது என்னுடைய தேவ சித்தம் இல்ல. சூழ்நிலை எப்படி இருக்குன்னா வெட்டுகிற சூழ்நிலையா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, டாக்டர் 5 டாக்டர், பெரிய டாக்டர் பார்த்து பிரஷர் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. சிஸ்டர் லேட் பண்ணாதீங்க, இது ஒரு மோசமான வியாதி, சுகர் கம்ப்ளீட் பேஷண்ட், உடனே நாங்க ரிமூவ் பண்ணி ஆகணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவு சீக்கிரமா என்ன பண்றீங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்து அட்மிஷன் ஆகுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஆபத்து இல்லைன்னா இதுவரைக்கும் வெட்ட வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. சூழ்நிலை கர்த்தர் அவங்க சகோதரி நம்ம ஆண்டுக்குள்ள இருந்ததுனால ஒரு தைரியமாய் சொன்னாங்க, சரி டாக்டர் நாங்க எப்படியாச்சும் நாங்க ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. அப்படியே போன் பண்ணாங்க. போன் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக சொல்லிட்டாரு. கண்டிப்பா உங்களுக்கு ஆபரேஷன் கர்த்தர் வரவிட மாட்டார். சூழ்நிலையை பார்க்காதீர்கள்.